தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். புனித சூசையப்பர் வணக்க மாதம் 17ஆம் நாள். இயேசு புனித சூசையப்பருக்கும் மரி அன்னைக்கும் கீழ்ப்படிந்ததை தியானிப்போம். தியானம். இயேசு நசரேத் வந்து சேர்ந்த பிறகு 30 வருடம் மரி அன்னைக்கும் புனித சூசையப்பருக்கும் கீழ்ப்படிந்து நடந்து வந்தார். இயேசுவின் 30 வருட வாழ்வினை தூய ஆவியால் அனுப்பப்பட்ட மறைநூல் வல்லுனர் கீழ்ப்படிந்து நடந்தார் என்பதை மட்டும் குறிப்பிட்டுள்ளார். அந்த வார்த்தைகளில் உன்னத தன்மை இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஜோசுவா சூரியனை பார்த்து நில் என்றதும் நின்றது. மோசே செங்கடலின் மேல் கை நீட்டியதும் இரண்டாக பிரிந்து நின்று இஸ்ரேல் மக்கள் கால் கூட நனையாமல் கடந்து சென்ற பிறகு மீண்டும் சமநிலை அடைந்து எகிப்து அரசனையும் அவனுடைய படைகளையும் அமிழ்த்தி கொன்றது. சூரியனை தோற்றுவித்தவரும் கடல் உள்பட சகலவற்றையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவரும் சகல வானதூதர்களையும் சகல தூயவர்களையும் படைத்து மீட்கிறவருமாயிருக்கிற இயேசு தன்னால் படைத்த தம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வந்தார் என்பதே அருஞ்செயல்களிலும் மேலான அருஞ்செயல். அவருடைய தாய் தந்தையர் மிகவும் வறுமையில் வாழ்ந்தவர்கள். சூசையப்பர் தச்சு தொழில் செய்து வந்ததால் அவருக்கு உதவியும் கீழ்ப்படிந்து வந்தார். சிறுவனாய் இருக்கும்போது தாயாருக்கு தண்ணீர் எடுத்தும் விறகு பொறுக்கியும் அடுப்பு எரித்தும் காய்கறிகளை நறுக்கியும் வீட்டை சுத்தம் செய்தல் போன்ற எளிய வேலைகளையும் செய்து வந்தார். வயது வந்த பிறகு தந்தையாருக்கு மரம் இழைத்தல், அடுக்குதல், கூலிக்கு வேலை செய்தல், சுமை சுமத்தல் போன்ற வேலைகளை செய்து வந்தார் என புனித பொனவெந்தூர் என்பவரும் குறிப்பிட்டுள்ளனர். இந்த எளிய வேலைகளை செய்யாமல் இயேசு புதுமைகளை செய்திருக்கலாமே என நாம் நினைக்கலாம். ஆனால் அவர் அகங்காரம், பெருமைப்படாமல் தாழ்ந்த மனதுடன் கீழ்ப்படிதலையும் தமக்கு போதிக்கவே அவ்வாறு இருந்தார். சகல வல்லமை படைத்த இறைவன் நமக்கு தாழ்ச்சியை போதிப்பதற்காக ஒரு சிற்றூரில் ஏழை தச்சனுக்கு மகனாக தூய ஆவியால் பிறந்தார். அவருடைய சீடர்களாகிய நாம் அவற்றை பின்பற்ற வேண்டாமா? அகங்காரத்தினால் வானதூதர்கள் கூட நரகத்திற்கு சென்றார்கள். தாழ்ச்சியினால் நம்மை அவர் மீட்டார். மோட்சத்திற்கு செல்லும் வழி நேர்மையும் தாழ்ச்சியும் தான் என்பதை உணர்வோம். இவ்வுலகிற்கு வந்த இயேசு 30 ஆண்டுகள் தம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்ததும் அல்லாமல் இறுதியில் சிலுவை சாவு மட்டும் கீழ்ப்படிந்து இறந்தார் என புனித பவுல் கூறியுள்ளார். இவ்வாறு நாம் இயேசுவை நன்மாதிரியாக கொண்டு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், துறவறத்தார், கன்னியர்கள் அவர்களது தலைவர்களுக்கும், அருட்பணியாளர்களுக்கும், பெரியோர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி நடக்கும்போது புண்ணியமும் நல்லொழுக்கமும் அதனால் மோட்சமும் கிடைக்கப் பெறும். வான் வீட்டை அடைய மனத்தாழ்ச்சியும் கீழ்ப்படுதலுமின்றி வேறு எதுவும் தேவையில்லை என நாம் அறிவோம். புதுமை. தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற பேதுரு பெரன் என்னும் அருள்பணியாளர் சிறு வயது முதலே புனித சூசையப்பரின் மேல் மிக்க பக்தியுடன் இருந்தார். அவருக்கு 17 வயதான போது அவரை இயேசு சபையிலே சேர வழிகாட்டினார்கள்.
அவர் இயேசு சபையில் சேர்ந்து புனித சூசையப்பரை நான் மாதிரிகையாய் கொண்டு மிகுந்த பக்தியோடு வணங்கி வந்தார். இஸ்பானியா நாட்டிலுள்ள பாசஜ் என்னும் ஊரிலுள்ள துறவற சபையில் இவர் இருக்கும்போது கடலில் குளிக்கச் சென்றார். கடல் அலையால் இழுத்து கரை சேர இயலாமற் போனது. அவர் தத்தளித்து கொண்டிருந்த வேளையில் புனித சூசையப்பரின் உதவியை நாடினார். அப்போது அங்கே அவருடைய கால் ஒரு பாறை மேல் தொடுவதையும் அருகில் ஒரு படகு வருவதையும் கண்டார். அதன் மூலம் பாதுகாப்பாக கரையை வந்தடைந்தார். அவர் இந்தியாவுக்கு வந்த பின்னர் அவரிடம் அதிக பக்தி காட்டியிருந்தபடியால் அவரது திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடினார். மேலும் தான் செய்யும் செயல்களை புனித சூசையப்பர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் ஜெபித்தார். இறுதியாக சிவகங்கை என்னும் ஊரில் இவர் இறக்கும் போது புனித சூசையப்பர் தோன்றி நல் மரணத்தினை நல்கினார். நாமும் நமது சகல ஆபத்துகளிலும் இருந்து நம்மை மீட்க புனித சூசையப்பரிடம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். வெற்றி கிடைக்கும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஜெபம். 30 ஆண்டுகளாக இயேசுவுடன் வாழ்ந்த புனித சூசையப்பரே, உம்மை வணங்கி புகழ்கின்றோம். இயேசு மனத்தாழ்ச்சியும் கீழ்ப்படிதலுமாக 30 ஆண்டுகள் மறைந்த வாழ்வு வாழவும், தூய சூசையப்பருக்கும் மரி என்னைக்கும் கீழ்ப்படிந்து வாழ திருவுளமானாரே. மனத்தாழ்ச்சியும் கீழ்ப்படிதலும் எங்களுக்கு மிகவும் தேவையாயிருப்பதால் நாங்களும் அவற்றை பெற உதவும். இயேசுவின் தாழ்ச்சியை பார்த்து உமது பக்தர்களாயிருக்கிற எங்களுக்கு கிடைக்கும்படி அருள் செய்தருளும். ஆமேன். புனித சூசையப்பரிடம் இன்று நாம் சொல்ல வேண்டிய ஜெபம். புனித சூசையப்பரே, எங்களுக்கு மனத்தாழ்ச்சியை தந்தருளும். புனித சூசையப்பரே, எங்களுக்கு கீழ்ப்படிதலை வர செய்தருளும். புனித சூசையப்பரே, தாழ்ச்சியும் கீழ்ப்படிதலும் எங்கும் வளர செய்தருளும். ஆமேன். புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், உம் ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே.
எங்களை காக்கவும் நல் வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறைமக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னிமரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கேற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்துவீராக. திரு குடும்பத்தை உம் உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் உம் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணமடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணமடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமேன். புனித சூசையப்பருக்கு சுயத மன்றாட்டு. கிருபை தயாளம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச வணக்கத்துக்கு உரியவருமாயிருக்கிற பிதாவாகிய புனித சூசையப்பரே, தேவரீரை மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் தாமிறந்து கேட்டதை அடையாம போனதில்லை என்று புனித தெரசம்மாள் நிச்சயித்ததை நினைத்தருளும். என் அன்புள்ள தகப்பனாரே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்சறிந்து அழுது பாவியாயிருக்கிற நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுகிறேன். மிகவும் இரக்கமுள்ள பிதாவாகிய புனித சூசையப்பரே, சொற்பமும் அயோக்கியமுமாயிருக்கிற எளிமையுமான மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருபை புரிந்தருளும். ஆமேன். புனித சூசையப்பருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்க பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. புனித தம்ம திருத்துவமாயிருக்க ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவதாயாரின் பர்த்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாளின் கப்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து நாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே,
எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். திருக்குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உத்தம வீரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உத்தம விவேகம் உடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உத்தம கீழ்ப்படுதல் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உத்தம பிரமாணிக்கம் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கஸ்திப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்காவரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயபனிரட்சியும் சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின் எஜமானனாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பக்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவிழமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவரென்று எங்களால் வணங்கப்படுகிறாவா? பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராய் இருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவன்களாகும்படி தேவரீரே அந்நிகிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமேன். திருக்குடும்பத்தின் பாதுகாவலராம் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆமேன்.